வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ். பிஓபி பேங்க் ஆஃப் பரோடால இருந்து இப்போ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 4000 வேகன்சிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுல இவ்வளோ இடங்கள்ல உங்களுக்கான ஜாப் லொகேஷனுமே இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க நியர்பை லொகேஷன்ல தாராளமா இந்த ஒர்க்ல ஜாயின் பண்ணலாம். A to Z டீடைல்ஸ் தெளிவா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்ல மட்டும் பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரையும் மொத்தமா எவ்வளவு வேகன்சி அப்படின்னா 4000 வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு 223 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது வந்து நம்ம கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப் பார்த்தரலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வேகன்சி, டோட்டல் வேகன்சி 223. அடுத்து பாருங்க, எஸ்சிக்கு 42 வேகன்சி, எஸ்டிக்கு 2 வேகன்சி, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்க ஓபிசில வருவீங்க, உங்களுக்கு 60 வேகன்சி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு 22, பொது பிரிவினருக்கு 97. ஓகே, ஸோ இதுதான் வேகன்சி பிரேக்கப். அது இல்லாம பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு இதுல வந்து வாய்ப்பு இருக்கு. என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு நேரா பார்த்தா ஈச் டைப் ஆஃப் டிசபிலிட்டிலையும் உங்களுக்கு 2 வேகன்சி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கும் இருக்கு. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ட்ரைனிங் பார்த்தலாம். நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 223 வேகன்சியை இவங்க வந்து வேகன்சி பிரேக்கப் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ சென்னையில் 90, கோயம்புத்தூர்ல 20, கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை அப்படின்னு சொல்லி வேகன்சி வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எதற்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஐ மீன், நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு டீசென்டான வேகன்சி அப்படின்னு சொல்லலாம். பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிறது ஒரு மத்திய அரசு வங்கி. இங்க இருந்து இப்போ அப்ரண்டிஸ்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அப்ரண்டிஸ் அப்படின்னு அப்செட் ஆகாதீங்க. நான் ஃபுல்லா டீடைல்டா எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ஃப்ரெஷருக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். இதுல ஜாயின் பண்ணா என்ன மாதிரி எல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையுமே சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, வர மார்ச் 11ஆம் தேதிக்குள்ள இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க மொத்தமா 2 வெப்சைட்ல அப்ளை பண்ணணும். என்ன வெப்சைட் அப்படிங்கிறதையுமே நான் சொல்றேன். எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஸ்டேட், அதாவது தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஆதார் ஐடியில உங்களோட அட்ரஸ் என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன ஸ்டேட்னு இருக்குல்ல, அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். ஸோ நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது இருக்கும், அதுக்கு நியர்பைல எங்க வேகன்சி இருக்கோ இவங்க வந்து அங்க போடுவாங்களாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொத்தமா 2 அப்ரண்டிஷிப் போர்ட்டல்ஸ்ல நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதாவது apprenticeship india.gov.in, nats.education.gov.in ரெண்டுத்துலயுமே நீங்க வந்து அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். ஓகே, டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 20ல இருந்து 28 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அது என்ன டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், எந்த டிகிரியா இருந்தாலும். ஸோ இது வந்து ஒரு அப்ரண்டிஷிப் தான். 12 months உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும். 12 மாசம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் பேங்க்ல பேங்க் ஆப்ரேஷன்ஸ் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துமே நீங்க வந்து கத்துக்கலாம். பட் வந்து ஜாப் பர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. இந்த 1 year உங்களுக்கு ஸ்டைஃபண்டோட உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, ஸோ எப்படி அப்ளை பண்றது? ஃபர்ஸ்ட் வந்து இந்த நாட்ஸ் போர்ட்டல், அதாவது nats.education.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஸ்டூடெண்டா ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. அதே மாதிரி apprenticeship india.gov.in இந்த வெப்சைட்லயும் போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்குமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ்ல நீங்க அப்லோட் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த நாட்ஸ் போர்ட்டலுக்கு சொல்றேன். நாட்ஸ் போர்ட்டலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிடைக்கும்ல. ஸோ அதை வச்சு நீங்க லாகின் பண்ணி டைரக்டா பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிறத அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷர்ல நீங்க வந்து பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நீங்க இதற்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாப்ஸ் போர்ட்டல், அதாவது இந்த apprenticeship india.gov.in வெப்சைட்லயும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம்ல பேங்க் ஆஃப் பரோடான்னு சர்ச் பண்ணி நீங்க இந்த வெப்சைட்ல இருந்துமே அப்ளை பண்ணுங்க. ஓகே, 2 வெப்சைட்லயும் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணக்கப்புறம் வித்தின் 48 ஹவர்ஸ்ல இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அப்ளிகேஷன் கம் எக்ஸாமினேஷன் ஃபார்ம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த மெயில் ஐடியில இருந்து அந்த மெயில் ஐடியில உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் யாருக்கெல்லாம் இவங்க அனுப்புறாங்களோ அவங்க மட்டும் அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நாப்ஸ் போர்ட்டல் அப்படின்னா அந்த அப்ரண்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட, நாட்ஸ் போர்ட்டல் அப்படின்னா என்ரோல்மெண்ட் ஐடியையும் ஃபர்தர் யூஸ்க்காக நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் மேனுவல் PDF இருக்கு 2துலையுமே. அதை பார்த்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் அப்ரண்டிஸா இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், அப்புறம் ரீசனிங் ஆப்டிடியூட், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாமே இருக்கு. 100 கொஸ்டின் 100 மார்க், 1 மணி நேரம் டைம்.
இங்கிலீஷ்ல தான் எக்ஸாம் நடக்கும். நெகட்டிவ் மார்க் இல்லாதனால எல்லா கொஸ்டினுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். பட் வந்து 10th or 12th தமிழ் ஒரு படமா எடுத்து படிச்சிருந்தா அந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும்தான். பெஸ்ட் புக்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு டேக் பண்ணி வரேன், செக் பண்ணுங்க. ஃபைனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ல நீங்க பர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து தான். ஜாப் ப்ரொஃபைல் பாருங்களேன், இது வந்து இந்த பேங்க்ல ஒரு பர்மனன்ட் ரோல் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. பட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய அந்த பேங்கிங் ஆப்ரேஷன் இது போன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் லீவ்ஸ் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, மெட்ரோ அண்ட் அர்பன் பிரான்ச்சஸாக இருந்துச்சுன்னா மாதம் 15,000 ஸ்டைஃபன் தராங்க 1 இயருக்கு மாதம். ரூரல் ஆர் செமி அர்பன், அதாவது கிராமப்புறங்களாக இருந்துச்சுன்னா மாதம் 12,000 உங்களுக்கான சேலரி அப்படிங்கிறது இவங்க கொடுக்குறாங்க மாதம். ஐ மீன் ஒரு வருஷத்துக்கு மாதம் இந்த சேலரி. அதே மாதிரி அப்ரண்டிஸாக இருந்தாலும் ஃபீஸ்மே சார்ஜ் பண்ணுறாங்க. பர்சனல் டிசபிலிட்டிஸ்னா 400 + GST, SC ST ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்னா 600 + GST, ஜென்ரல் EWS OBC அப்படின்னா 800 + GST வந்து ஃபீஸ். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு nats.education, அதாவது nats போர்ட்டல் அப்படின்னா அதில் போய்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க லாகின் செக்ஷனில். ஓகே, அதே மாதிரி அதற்கான யூசர் மேனுவல் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் naps போர்ட்டல் அப்படின்னா சேம் தான். 2 போர்ட்டல்லையுமே அப்ளை பண்ணிருங்க. எய்தர் ஒன்றில் பண்ணால் போதுங்கிற மாதிரி சில இடங்களில் கொடுத்துருக்காங்க. பட் 2 போர்ட்டல்லையுமே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையும் சேஃபர் சைட். ஆன்லைன் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், லாங்குவேஜ் டெஸ்ட் தான். அதாவது ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட், அதை நீங்கள் கிராக் பண்ணாலே இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கான லிங்க், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்ரண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேங்கிங் செக்டரில் கிடைக்கிறதுனால நீங்கள் 1 இயர் இந்த பேங்கிங் ரிலேட்டடாக நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் லோக்கல் ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் அந்த மாதிரி இதை ட்ரை பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஒரு 1 இயர் கிடைக்கும். அதில் வேறு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு IBPS, SBIPO இந்த மாதிரி பேங்கிங் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது படிச்சு முடிச்சுட்டு இன்னும் எதுவுமே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்ஸ் இன்ஸ்டாலையும் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.